இன்றைக்கிடையே பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் அனைத்து மக்கள் நல சங்கத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் முகமது ஜஹீர் அவர்கள், பல்வேறு உரையாற்றிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய செயலாளர் ஆண்டனி குரூஸ் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய கனி ஜான்சன், அஸ்ரப் அலி, சாதிக் பாட்சா, சதீஷ் முருகன், சுந்தரமூர்த்தி, இக்பால் அகமது, சமீர், ராஜ் உள்ளிட்ட சகோதரர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் பயலைதா வேணு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய 171வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சகோதரி கீதா முரளி அவர்களே, பகுதியுடைய செயலாளர் முரளி அவர்களே, சமூக ஆர்வலர் விஜய் தாமஸ் அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, சங்கத்துடைய செயலாளர் பாஸ்டர் ஜெரால்ட் அவர்களே, சங்க துணைத் தலைவர் ஸ்ரீதர் அவர்களே, இறுதியாக நன்றி உரை வழங்க இருக்கின்ற கிபி செந்தில்நாதன் சங்கத்துடைய ஆலோசகர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் பிரார்த்திக்கிறேன். ஒரு மிக முக்கியமான கோரிக்கைகளுக்காக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நம்முடைய மக்களுக்கான இந்த திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி தரும் என்பதை நான் முதலிலேயே உங்களுக்கு நம்பிக்கையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு என்பது மக்களுக்கான அரசு என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு காலையில் கூட ஒரு திட்டத்தினுடைய தொடக்க விழா. என்ன மாதிரியான திட்டம் என்று சொன்னால், கலைஞர் கைவினைஞர்கள் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம். எதற்காக அந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கணும்னு சொன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கிறது. ஒன்றிய அரசு விஸ்வகர்மான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அந்த திட்டம் எதற்கானது என்று சொன்னால், 18 வயசு உள்ள மாணவர்களுக்கு வங்கியில கடன் கொடுத்து குலத்தொழிலை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ஒரு குறிப்பா குயவர் சமூகம், மண்பாண்டம் செய்யக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவன் நான், என்னுடைய அப்பா அந்த தொழில் தான் செய்யறாங்கன்னா, நீங்க அதே தொழிலை செய்யறதுக்கு உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனு அப்படின்னு சொல்லி, இதே போன்று சலவை தொழிலாளர்கள், முடித்திருத்தும் தொழிலாளர், இப்படி எதெல்லாம் அந்த கைத்தொழில் செய்யறாங்களோ அவங்களுடைய பரம்பரை குலத்தொழிலை செய்வதற்காக லோன் கொடுக்கணும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த போது, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தால் நம்முடைய பிள்ளைகள் 18 வயசுக்கு மேல கல்லூரிக்கு போய் படித்து பல்வேறு உயர் பொறுப்புகளுக்கு IAS, IPS போன்ற உயர் அதிகாரிகளாக, வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக, பேராசிரியர்களாக, அறிவியல் அறிஞர்களாக உயர வேண்டிய அந்த வயதில் அவர்கள் குலத்தொழிலை கற்பதை என்னால் ஏற்க முடியாது. இது சமூக நீதி அரசு. எனவே அந்த குலத்தொழில், அதாவது கைவினைஞர்களாக இருப்பவர்களுக்கும் நாங்கள் வங்கி லோன் கொடுப்போம், மானியம் கொடுப்போம். ஆனால் 35 வயது உள்ளவர்களுக்கு மட்டும்தான், அதுக்கு மேல உள்ளவர்கள் தான் தவிர சின்ன பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இன்றைக்கு கலைஞர் கைவினை திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தொடக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கூட்டத்தை கலந்துகிட்ட சொன்ன ஒரு செய்தி தான் மிக முக்கியமான செய்தி. இது ஏதோ ஒரு கட்சி சார்ந்த அரசு அல்ல, என்னுடைய அரசு ஒரு கொள்கை சார்ந்த அரசு என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த கொள்கை என்னவென்று சொன்னால், எல்லாருக்கும் எல்லாம் என்கிற கொள்கையை இந்த அரசு முன்வைத்திருக்கிறார். முதலில் இந்தியாவிலேயே குடிசை மாற்று வாரியம் என்ற ஒன்றை கொண்டு வந்தது முத்தமிழர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குடிசைகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கினேன் என்று இன்றைக்கு அதற்காக வேண்டி கங்கணம் கட்டிக்கொண்டு நாடு முழுக்க இன்றைக்கு பல்வேறு வீடுகளை உருவாக்கி மக்களுக்கு என்னன்னா, கிராமப்புற பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சகோதரர் மாதிரி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நகர பகுதியில் இருந்தால் கிராமம்
அந்த கிராமங்கள்லயே நாங்க குடிசைகளை கணக்கெடுக்கிறதா எடுக்கும் போது இன்றைக்கு குடிசைகள் என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த குடிசைகளும் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு 50 குடிசை இருக்கும், அந்த குடிசை கூட இருக்கக்கூடாது, அதையும் காங்கிரீட் வீடுகளாக மாற்ற வேண்டும் என்று இந்த ஆட்சி நிறைவு ஆய்வதற்கு முன்பாகவே என்னுடைய தொகுதியில அனைவர்களுக்கும் காங்கிரீட் வீடு, குடிசை இல்லாத ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக அருமையாக திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எதற்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, மக்களுடைய குறைகளை அறிந்து அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், அவங்க யாரு என்னன்றதெல்லாம் அடுத்தது, அவங்களுக்கு என்ன தேவை. மீனவ சமுதாய மக்களா நீங்க பாருங்க, வரும்போது நான் வழியில பார்த்துட்டு வந்தேன் நவீன மீன் அங்காடி. அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மிக அருமையாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை மாநகரத்தில் அருமையான ஒரு மீன் நவீன அங்காடியை இன்றைக்கு அமைத்து வருகின்றார். அதே போன்று தூண்டில் வளைவுகள் பழைய பகுதியெல்லாம் பார்த்து சொன்னா கடலோர பகுதிகளில் தூண்டில் வளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்கக்கூடிய அரசாக, மக்களின் குரலற்றவர்களின் குரலை ஓங்கி ஒழிக்கக்கூடிய அரசு. பாருங்க, அதாவது ஊனமுற்றவர்கள் சொல்றோம், அது சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்தது முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அந்த துறையை அவர் வைத்ததுக்கு மட்டுமே முதலமைச்சர் வைத்துக்கிட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் நாங்கெல்லாம் இருக்கிறோம், முதலமைச்சர் அறிவிக்கின்றார், அவர்களுக்கு நீங்க வெறும் வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, கல்வி மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சிகளில் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி போன்ற அந்த உள்ளாட்சிகள்ல அவர்களையும் ஒரு உறுப்பினராக நியமிப்பதற்கான உத்தரவை கொடுத்து 15,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சிகளில் அதிகாரம் பெறப்பட்டவர்களாக உருவாகிறார். அவங்களையும் எப்படி மாமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்களோ அதே போன்று அவங்கள ஒருத்தர் மாமன்ற உறுப்பினராக வருவாங்க நியமன குழுக்கு. அப்ப அந்த மக்களுக்கு கூட அவங்க இன்றைக்கு மாற்றுத்திறனாளியா இருந்தால் கூட அவர்களுக்கும் அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கவலைப்படக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. இன்றைக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்க. இதை பற்றி கவலைப்படாத மாநிலங்கள் பல மாநிலங்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில மிக முக்கியமான ஒரு மாநிலமாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் இந்த அரசுடைய கவலை, மக்கள் மீதான கவலை தான். இன்னைக்கு என்ன செய்யணும், காலை உணவு திட்டம் போட்டது ஒரு பக்கம், சாதாரண குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு துவக்க பள்ளியில இன்றைக்கு உயர்கல்வியை படித்து முன்னேற வேண்டுவதற்காக வேண்டி என்ன செய்யறாரு முதலமைச்சர், நீங்க சாதாரண வீட்டு குழந்தையா, நீ வா, நீ படி, உங்க குடும்பத்துல கஷ்டமா இருக்கா, நீ படிப்பதற்கான மாதம் தோறும் புதுமை பெண் திட்டம்னா 1000 ரூபாயை வழங்கியது மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கும் மாதத்தோறும் 1000 படிக்க வைக்கணும். நான் முதல்வன் திட்டம், நீங்க உயர்கல்வி குரூப் எக்ஸாம் எழுதி விஓ தொடங்கி ஆர்ஐ, தாசில்தார், டிஎஸ்பி உள்ளிட்ட எல்லா பொறுப்புகளுக்கும் நீங்க போறதுக்கு அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பல்வேறு ஏற்பாடு. இதற்காக வேண்டி கோடிக்கணக்கான இந்தியாவிலேயே கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்விக்கு நிதி. ஏன்னு சொன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தை கூட இன்றைக்கு வீடு இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கோம், நம்ம வீடு இல்லைன்னு சொல்லிட்டு போராடுவோம். ஆனா நீங்களே உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய வீடுகளை கட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை தரம் உயர்த்தக்கூடிய அடுத்த தலைமுறை மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு வரணும்னு சொன்னா கல்வி கொடுத்துட்டா போதும். பாருங்க, காட்டு பகுதி இது ஜவ்வாது மலைன்னு ஒரு பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்துல, அந்த பகுதியில வாழக்கூடிய அந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் கல்வி கிடைத்ததால் அந்த பழங்குடி சமூகம் அங்க எங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே அவ்வளவு சிரமம். அந்த பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டு அங்க படிச்ச ஒரு பெண்ணு இன்றைக்கு நீதிபதியாக உயர்ந்திருக்கிறார், ஸ்ரீபதி என்கின்ற ஒரு பெண். அதே போன்று நீ பாக்குறோம் திருவாரூர் மாவட்டத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்ன செய்தி தான், திருவாரூர் மாவட்டத்துல நகராட்சியில வேலை செஞ்சார் சேகர்னு ஒரு துப்புரவு தொழிலாளர். அவர் சாதாரண ஒரு தொழிலாளர். அவருடைய மக கல்வியின் மூலமாக உயர்ந்து தந்தை துப்புரவு தொழிலாளராக இருக்கக்கூடிய அதே நகராட்சியில் மாநகராட்சியுடைய கமிஷனராக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் கல்வி எந்த அளவுக்கு உயர்த்தும் பாருங்க. நேற்று வரைக்கும் அந்த வீட்டுக்கு பேர் என்ன, துப்புரவு தொழிலாளர் வீடு. தெருவுல அவர் வீடு இருந்துச்சுன்னா அது துப்புரவு தொழிலாளர் வீடு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இப்ப கேட்டா அந்த நகராட்சி கமிஷனர் வீடு எங்க இருக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கல்வி உயர்த்துகிறது. அதனால ஒரு சாதாரண ஒரு மனிதன் உயர்வதற்கும், ஒரு குடும்பம் உயர்வதற்கும், ஒரு நாடு உயர்வதற்கும் கல்விதான் மிக முக்கியமானது என்பதை உணர்ந்த அரசாக நம்முடைய அரசு இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு மக்களையும் பார்த்து பார்த்து இன்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சீனிவாசபுரம் மக்களுடைய கவலையை போக்க மாட்டாரா, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாரா என்பதை மட்டும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். மிக தெளிவாக அதுக்காக வேண்டி ஒரு நல்ல முடிவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த அளவிற்கு மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. மக்கள் யாரு,
எந்த மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவங்க, யார் அவங்க அப்படிலாம் பார்க்க கிடையாது. எல்லா மக்கள் தான். இன்னும் சொல்ல போனா நரிக்குறவ சமுதாயம், நரிக்குறவ சமுதாயத்தை நம்ம எப்படி மதிப்போம்னு தெரியும். அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள், அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான பட்டா, அவங்களுக்கான வீடு என்ன, மாமல்லபுரத்துல ஒரு கோவில்ல போய் அவங்க உட்கார விடல வேண்டி நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் உடனடியாக அங்க போறார். நம்முடைய சேகர் பாபு அமைச்சர் அவர்கள் உடனே மாமல்லபுரம் போய் அந்த பெண்ணிய பக்கத்துல கூட்ட உட்கார வச்சு ஒரு சமத்துவ விருது போட்டுட்டு அந்த குடும்பத்தை போய் பார்த்து அவங்களுக்கு வீடு எல்லாம் ஒதுக்கி கொடுத்து இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு முன்னேற்றத்துக்கு அந்த சமூக மக்களை உயர்த்தக்கூடிய அளவுக்கு எந்த சமூகமாக இருந்தாலும் அவருடைய குரல்களை செவிசாய்த்து கேட்டு அவர்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துறாரு. நீ பாக்குறோம் வட மாநிலத்துல லட்சக்கணக்கான பேர் வராங்க. லட்சம் என்ன, இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருப்பாங்க. வந்து வேலைக்காக விட்டு வராங்க. அவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு கல்வி இருக்கா? யாராவது டாக்டர் இன்ஜினியராக வராங்க, வழக்கறிஞராக வராங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஞ்சம் விளைப்பதை போன்று வட மாநில உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் என்ன இது போன்ற மாநிலங்கள்ல இருந்து வந்து குவியறாங்க தமிழ்நாட்டுல. இது மாதிரி தமிழ்நாட்டில இருந்து எங்கேயாவது நம்ம லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போறோமா எங்கேயாவது வேலை தேடி? அப்ப நம்ம மாநிலம் எந்த அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை சொல்வதற்காக சொல்றேன். மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களை வறுமையில வச்சிருக்கான், பட்டியல வச்சிருக்கான், வேலை வாய்ப்பு இல்லாம வச்சிருக்காங்க. இன்றைக்கு மற்ற மாநில மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது என்பதை மறந்துடுறோம். அப்ப இதுக்கெல்லாம் முதலமைச்சர் கவனம் செலுத்தி எல்லா தரப்பிலும் வளர்ச்சி இருக்கும், எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி இருக்கும். மீனவ மக்கள் இன்றைக்கு எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள், இன்றைக்கு அவங்களுடைய மீன்பிடி தொழில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறது. இன்றைக்கு இலங்கையினால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால மீண்டும் அந்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான தீர்மானத்தை போடுறோம். அந்த ஒன்றிய அரசை அழுத்தம் கொடுக்கிறோம். அவர்கள் அந்த மீன்பிடி தடை காலங்கள்ல அவங்களுக்கான நிதி உதவிகளை உயர்த்தி தருவது முதற்கொண்டு அவங்களுடைய கவலைகளை போக்குவதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர் இருக்கின்றார். எனவே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. நிச்சயமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார். நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வருகிறார்கள். அரசின் சார்பில் நாங்கள் சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு சென்று நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து தருவோம். நல்ல ஒரு குடியிருப்புகளாக நீங்கள் வாழ்வதற்கும் இங்க உங்களுடைய சுமூகமான ஒரு சூழல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு எங்களால் அனைத்து முயற்சிகளும் செய்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக 6:30 மணி முதல் இவ்வளவு நேரம் வரை காத்திருக்கும் நமக்கு எல்லாம் பல குழப்பங்களை தெளிவுபடுத்த நம்மிடையே வரை தந்திருக்கும் நமது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாவேல் அவர்களை அழைக்கிறேன். நல்ல நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட நலசிங்கம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற முகமது ஜஹீர் அவங்க, ஆண்டனி குரூஸ் அவங்க, இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முன் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அப்துல் சமத் அவர்களை, சீனிவாசபுரம் மீனவ பஞ்சாயத்து அவர்களை, பகுதி செயலாளர் கீதா முரளி, எஸ் முரளி அவர்களை, மாமண்டபம் கீதா முரளி அவர்களை, கட்டகடகத்தின் செயலாளர் பொன்னுசாமி அவர்களை, விஜய் தாமஸ் அவர்களை, மாஸ்டர் ஜெரால்ட் அவர்களை, ஸ்ரீதர் அவர்களை, இறுதியாக நன்றி வந்திருக்கின்ற இபி செந்தில்நாதன் அவர்கள் மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, சீனிவாசபுரம் மாவட்டத்தின் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். பேசி போகும்போதே குழப்பத்தில் இருக்கிறாருன்னு என்ன குழப்பி விட்டு போயிட்டாரு. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த சீனிவாசபுரம் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள். அது அதுல எந்தவித குழப்பமும் இல்லை. இங்க இருக்கிற மக்கள், மீனவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்துக்கள் எல்லாருக்குமே ஒரே குறிக்கோள், நல்ல ஒரு வீடு உங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்றுதான் எனக்கு நீண்ட நாள் இப்போது கனவு கிடையாது. மாமன்ற உறுப்பினராக நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் இந்த பகுதிக்கு பணியாற்றப்பட்டேன். அப்போதுல இருந்தே எனக்கு ஒரு ஆசை, இப்படி இருக்கிறாங்களே இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு நீண்ட இடைவெளி, 10 ஆண்டுகள் இடைவெளி வந்துச்சு. இன்னும் நம்முடைய கட்டிடங்கள் எல்லாம் பலவீனப்பட்டு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலைமையில வந்து ஒரு உயிரை கூட இழந்தோம்.
சோ அதுக்கப்புறம் நான் வந்து நம்முடைய முதலமைச்சரிடம் பேசி இதற்கு ஏதாவது ஒரு முடிவு செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமா கணக்கெடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததை மாற்றி கணக்கெடுக்க ஒட்டுமொத்த மக்களும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து சீனிவாசபுரம் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கணக்கெடுக்க ஒத்துக்கொண்டு எல்லா கணக்கையும் எடுத்து முடிச்சிட்டோம். இப்ப இவர்களுக்கு என்ன வேண்டும் சொன்னால் இப்ப இங்க இருந்து அப்புறப்படுத்தி விட்டு இங்க கட்டி கொடுக்கறது தான் என்ன செய்யுது இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி, இந்த ஒரு யோசனையில் தான் இங்கே கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்திடம் நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் திங்கட்கிழமை மாலை எனக்கு அதிகாரிகளுடன் சீனிவாசபுரம் மக்களுக்காக மட்டுமே ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நிச்சயமாக இதற்கான முடிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இறுதியாக உங்களுக்கு என்னவென்றதை நான் நிச்சயமாக உங்களிடம் நான் தெரிவிப்பேன். அதே போல இன்றைக்கு கணக்கெடுத்திருக்கிறார்கள். கணக்கெடுக்கும் பொழுது நம்ம அதாவது அரசாங்கம்ன்றது ஒரு இயந்திரம். நான் இல்லைனாலும் சரி, வேற யார் வந்தாலும் அது இயங்கிக் கொண்டிருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாடியில இருக்கீங்க, ஹவுசிங் போர்டு கட்டிடத்துல இருக்கீங்க, உனக்கு முன்னாடி யாராவது வாங்கிட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க. ஏன்னா இது பல ஆண்டுகள் 40-45 வருஷம் மேல ஆயிடுச்சு. 2 பேர் கை மாறி இருக்கும், 3 பேர் கை மாறி இருக்கும். இதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதிகாரிகிட்டே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதற்கு உடன்பட்டு நீங்கள் அதற்கு வேண்டிய அத்தாட்சியை நீங்கள் உடனடியாக நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ப்ராஜெக்ட் நம்ம ஒரு திட்டத்தை நடத்தி முடிக்கணும்னா சில விஷயங்களை சரியாக செய்யணும். அதற்காக தான் நான் சங்கத்தினிடம் நான் அடிக்கடி சொல்வது என்னன்னு சொன்னால், சங்கம் ஆரம்பிக்கிறது எல்லாமே மக்கள் வந்து எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கிறார்கள். சில பேர் வந்து இதை எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது சங்கத்துக்கு நான் அறிவுறுத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் சங்கத்தை பயன்படுத்தி கொண்டு விரைவில் இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுகின்ற அளவுக்கு இந்த திட்டத்தை நான் நாளைக்கு திங்கட்கிழமை மாலை இதை பற்றி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4வது மீட்டிங். நான் ஒவ்வொரு முறையும் நான் மக்களிடம் வந்து நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றதுல பலன் இல்லை. ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நான் இன்னைக்கு இதை பேசினேன், இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசினேன். இந்த பகுதியில கிட்டத்தட்ட 5000 வீடுகள் தேவைகள் இருக்கிறது. அதற்கு வேண்டிய திட்டத்தை தீட்டி உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. கடற்கரையோரம் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்வாதாரம் இந்த சுற்றியே அமைந்திருக்கிறது. அவங்க வீடு கட்டி இடித்து விட்டு சொன்னால் அவர்கள் எங்க போவார்கள்? அதற்கு நாம் ஏதாவது ஒரு உத்தரவாதம் தர வேண்டும். இதெல்லாம் பேசியிருக்கேன். இதெல்லாம் யாரும் உங்களுக்காக தான் பேசியிருக்கேன். அதனால நீங்க எந்த விதத்திலையும் குழப்பம் அடையாதீர்கள், பணத்தை கொடுக்காதீர்கள். நிறைய பேர் வீடு வரணும், சீக்கிரம் வரணும், என் பேர் வரணும்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க. அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி. வாக்கு அளித்தாலும் சரி, வாக்கு அளிக்காவிட்டாலும் ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மயிலாப்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வீட்டுக்கு மேல நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். அதனை பாதி 50% முடிந்து ஆகிவிட்டது. இப்போ இங்க இந்த கடற்கரையோரம் அங்க டும்மிக்குப்பத்தை நம்ம வந்து வெக்கேட் பண்ணிட்டோமா, அந்த மக்கள்லாம் அந்த டும்மிக்குப்பம் அந்த புதிய கட்டிடத்துக்கு மாறிட்டாருன்னு சொன்னால் அந்த இடம் காலி. அதனால வீடு கட்டுவதற்கு இடம் இருக்கிறது. நிச்சயமாக அரசாங்கத்திடம் பேசி உங்களுக்கு விரைவிலே ஒரு முடிவை நான் தருகிறேன். அதற்கு முன்னாடி நான் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறத இந்த சங்கத்தின் மூலமாக கொடுத்து உடனடியாக அதை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த அரசாங்கத்தை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் ஏதோ ஒரு வகையில பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லோருக்கான ஆட்சி. இங்க சொன்னார், எனக்கு முன்னாடி பேசுறது தெளிவா பேசினார், இன்னும் நிறைய பேசலாம். ஆனா சகோதரர் சொன்ன மாதிரி 6 மணில இருந்து உட்கார்ந்துருக்கேன். அதுவே மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, நீங்க எந்த விஷயத்தையும் குழப்பம் அடையாதுங்க. உங்க வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்க இருக்கிற கட்டிடத்துல இருக்குது முடிந்த அளவில் வெளியில என்ன வாடகைக்கு செல்வதற்கான வழியை பாருங்கள். மற்றபடி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, குறிப்பாக இந்த சங்கத்தினருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த மக்கள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கே அவங்களுக்கு சரியாக இருக்கும் அவங்களுடைய நேரம். நீங்கள் முயற்சி எடுத்து அந்த மக்களுக்கு உதவிடுங்கள். நானும் உங்கள் பெண் நிற்கிறேன் என்று சொல்லி உத்தரவாதம் அளித்திருக்கிறேன். ஆகிய நீங்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
அடுத்தபடியாக தீர்மானங்களை வாசிக்க சங்க ஆலோசகர் அமீன் அவர்களை அழைக்கிறேன். சீனிவாசபுரம் அனைத்து மக்கள் நல சங்க